Hi students, welcome to our Triple S Chemistry channel. So 11th பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம கெமிஸ்ட்ரி இதை ரிவைஸ் பண்றது ஈஸியா அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். இப்போ லெசன் 12 பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா டோட்டலாவே உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும். இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துடும். ஸோ 6 கொஸ்டின் சிம்பிளா படிச்சுட்டு போயிடலாம் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லெசன் 9 கரைசல்கள் பாடம். ஸோ இதுலயும் என்னதான் சின்ன சின்ன கொஸ்டின்ஸா நிறைய இருக்கும். ஸோ இதுவும் ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். 8th லெசன்லையும் 2 மார்க் 3 மார்க்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான். இந்த மாதிரி லெசன் 2லையும் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். அதாவது பவுலி தவிர்க்கை தத்துவம், ஆஃபா தத்துவம், கூண்டு விதி, நெக்ஸ்ட் இந்த பரிமாற்ற ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், ஃபைனலா இந்த எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறது. ஓகேவா? ஸோ இதுல இருந்துட்டு கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஹெய்சன்பெர்க்கோட நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. இந்த ஒரு 6 கொஸ்டின்குள்ள கன்ஃபார்மா 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும் செகண்ட் லெசனை பொறுத்தளவு. லெசன் 4லயும் உங்களுக்கு என்னதான் 2 மார்க் 3 மார்க்ஸாக தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ இதுவும் ஈஸியாக கவர் பண்ணலாம். லெசன் 15ம் படிக்கிறது சிம்பிளாக உள்ளது. ஸோ அப்போ இந்த பார்த்தோன்னா இந்த 6 லெசன்ஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ஹாஃப் டேக்குள்ளே உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெசன் 1 பொறுத்தளவில் எம்பிரிக்கல் ஃபார்முலா ப்ளஸ் என்னது ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது படித்தாலே என்ன பண்ணிடலாம், ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அது போல ஒரு 2 மார்க் 3 மார்க்கு அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. லெசன் 1ல் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 6, 7 லெசன் 6, 7 பொறுத்தளவில் இதில் இந்த விதிகள் கேள்வியெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ரூல்ஸ் கொஸ்டின் எல்லாம், அதாவது இப்போ என்ன கொஸ்டின்னா, எக்ஸாம்பிளுக்கு வெப்ப இயக்க விலையோட 2ஆம் விதியோட கூற்று, பூஜ்ய விதி, 3ஆம் விதி, 6th லெசன்லலாம் இந்த பாயில் விதி, சார்லஸ் விதி, கேலுசாக் விதி, அவாகேட்ரோ கருதுகோள், இந்த மாதிரி இந்த விதிகள் கொஸ்டின் உங்களுக்கு 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல 5 மார்க்குன்னு பார்த்தோம்னா லெசன் 7ல தான் இந்த வெப்ப இயக்கவியல் 2ஆம் விதியோட கூற்று, பான்ஹேபர் சுற்று, கிப்ஸ் கட்டில ஆற்றலோட சிறப்பியல்புகள், அந்த கொஸ்டின். லெசன் 6ல 2 5 மார்க் தான் இருக்கு. ஸோ 5 மார்க் நீங்க எதெல்லாம் படிச்சா ஒரு 5 லெசன்ஸ் படிச்சாலே போதும், உங்களால மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருக்கோம் ஆல்ரெடி. அது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது என்னென்ன கொஸ்டின்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் 5 மார்க் அட்டன் பண்றது எப்படிங்கிறத சொல்லியிருப்போம். லெசன் 6, 7 பொறுத்தளவுல இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்கானிக் 11, 12, 13. 12 ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு. லெசன் 11ம் 13ம் லெசன் 11ல தான் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுல மொதல் கொஸ்டின் அந்த கரிம சேர்மத்தின் சிறப்பியல்புகள், அந்த ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா அதுக்குள்ளே 3 கொஸ்டின் இருக்கு. அதாவது கரிம சேர்மத்தோட சிறப்பியல்பு, அதோட ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னன்னு டெஃபினிஷன், அதாவது வினைசெயல் தகுதினா என்னங்கிற டெஃபினிஷன், படிவரிசை சேர்மம்னா என்னங்கிற டெஃபினிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டினுமே இதுக்குள்ள அடங்கணும். ஒரு கொஸ்டின் படிச்சா அதுல 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ அது கரிம சேர்மத்தை வகைப்படுத்துதல் 2 கொஸ்டின் அந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக கேட்கணும்னா நம்மளுக்கு வண்ண பிரிகை முறை தான் கேட்கலாம், குரோமட்டோகிராஃபி டெக்னிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன் 13 பொறுத்தளவுல இதுல வந்துட்டு இந்த கிரிக்னாடு காரணில இருந்து ஒரு பொருளாக தயாரித்தல் பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அது பாருங்க. இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வரும். ஓகேவா? லெசன் 14 இதுல இந்த பென்சீனோட வடிவமைப்பு கொஸ்டின், இந்த லெசன் 13, 14 எல்லாம் பொறுத்தளவுல பென்சீனோட வடிவமைப்பு கொஸ்டின், மார்கோனிக் விதி, ஹக்கல் விதி, SN1, SN2, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பேருள்ள வினைகள் இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு பேருள்ள வினைகள் வந்துட்டு ஐடென்டிஃபை டைப் கொஸ்டின் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்களால என்ன பண்ண முடியும், இவ்வளவு அதாவது சிம்பிளா கவர் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 6 லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் சிம்பிளான லெசன்ஸ் இதுல பொறுத்தளவுல. ஸோ லெசன் 1ல 2 டைப் ஆஃப் 5 மார்க் இருக்கு, அது படிச்சாலே போதும். லெசன் 2லயும் கம்மியான அளவு தான் 5 மார்க் இருக்கு, அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன 5 மார்க் இருக்கு லெசன் 2 பொறுத்தளவுல அப்படின்னு பார்த்தோம்னா, லெசன் 2 பொறுத்தளவுல இதுல என்ன கொஸ்டின்லாம் இருக்கு, டி பிராக்லே, ஷ்ராடிங்கர் சமன்பாடு, போர் அணுமாதிரி கருதுகோள். லெசன் 6ல 2 5 மார்க் தான் இருக்கு. லெசன் 3 பொறுத்தளவுல அந்த பாலிங் முறையில் அயனியாரம் கணக்கிடுதல், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க்கு.
இது போக கேட்கணும், இல்ல ஸ்லாட்டர் விதி வந்து கம்பல்சரி கேட்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இது வரைக்கும் ரிப்பீட்டடா கம்பல்சரி கேட்ட லெசன் பார்த்தோம்னா லெசன் 7ல இருக்க ப்ராப்ளம், எஸ்பெஷலி எதுன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய புக் பேக்கையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ லெசன் 3ல உள்ள கொஸ்டின் சொல்லியாச்சு. லெசன் 7ல ப்ராப்ளம் பார்த்துக்கிறதுக்கு சொல்லிட்டோம். லெசன் 8ல 5 5 மார்க் இருக்கு. இதுக்கான வீடியோலாம் நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. ஓகேவா? டெரிவேஷன் பார்ட் தான் அதெல்லாமே. அடுத்து லெசன் 10. லெசன் 10ல என்னது? எம்ஓ டயக்ராம் டிரா பண்றது, விபி தியரி, விஎஸ் இபிஆர், எம்ஓ கருதுகோள், இது இந்த கொஸ்டின். ஓகேவா? இது போக நீங்க என்னது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டினை மட்டும் பார்க்காம ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டினும் பார்க்கணும். பிளஸ் அதோட குவார்டர்லி ஹாஃபர்லி கொஸ்டின்ஸையும் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி அதுல வந்துட்டு புக் பேக் இல்லாம இன்சைட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் தேடி பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்ல கம்பல்சரி அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது 3 மார்க் 2 மார்க் இன்சைடு கேட்கறாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து மாட்டாம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ இவ்வளவு படிச்சாலே உங்களால என்ன பண்ண முடியும், கன்ஃபார்மா 95 above ஸ்கோர் உங்களால அடிக்க முடியும். ஓகேவா? ஒன் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், நல்லா லெசன் நடத்தும் போது நல்லா கவனிச்சிருக்கீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால இன்சைடு ஒன் வேர்டுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ அழகா என்ன பண்ணலாம், சென்டம் அடிக்கலாம். ஓகேங்களா? விட்டு இது போக நீங்க மார்க் மிஸ் பண்ணோம்னா ஒன் வேர்டு மட்டும் தான் உங்களுக்கு டஃபா இருக்குமே தவிர கொஸ்டின்ஸ்ல வந்து இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன் அந்த பேட்டர்ன்ல படிச்சீங்கன்னா டஃபாவே உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.